அனைவருக்கும் என்னுடைய இந்த மாலை வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்காகவே நான், மக்களால் நான் இம்மண் உலகை விட்டு மறைந்தாலும் மக்கள் உள்ளத்தை விட்டு என்று மறைய மாட்டேன் என்பதை தருணத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு என்னை அழைத்ததற்காக அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மீனாட்சி கல்லூரி மாணவர்கள் அனைவரும் நன்றாக படித்து பெற்றோர்கள் பெயரை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் செய்வீர்களா? செய்வீர்களா? செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாது நான் இத்துடன் விடைபெற்று அமர்கிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று தெரிவித்துக் கொண்டு விடை பெற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பாருங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. அதாவது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஷோ. அது எக்ஸ்கியூஸ் மீ, நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நினைச்சேன் இது உரகடமோ நினைச்சிட்டேன். அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அது மட்டும் இல்ல, எத்தனை பேருக்கு இறுதி சுட்டு படம் பாத்தீங்க சொல்லுங்க. எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நீங்க பாத்தீங்களா? இது ஃபர்ஸ்ட் சீனா? அதுவே பயங்கர சீனா தான் இருக்கு. என்ன நீங்க பாருங்க, அதுக்காகவே நீங்க படத்துக்கு போயிருப்பீங்க. எனிவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃப்ரீயா இருந்தா வாங்க, ஒரே பக்கம் வாங்க. ஒரு வீடு காலியா இருக்கு, அது வித்துட்டேன்னா எனக்கும். தேங்க்யூ வெரி மச். ஹாப்பி பி ஹாப்பி. ஒரு நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்காங்க, யாரா அது கம்முன்னு இருக்க மாட்டீங்களா? என்னைக்கு ஒரு நிமிஷம் இருங்க தம்பி. அங்க என்ன பேகெல்லாம் தூக்கி ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன அங்க உட்கார்ந்து இருக்கவங்க என்ன சொம்பைகளா? கம்மன் இருக்க மாட்டீங்களா? இன்னைக்கு இந்த என்ன நிகழ்ச்சி? இது கல்யாண நிகழ்ச்சியா? சிம்பு படமா? அதான் நான் தமிழ்ல சொன்ன, நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க யாரு கேமரா தனியா நிக்குது தம்பி? எந்த டிவி கேமரா? நீங்க ஜெயா டிவி சார், ஜெயா டிவி. அந்த டிவிக்கு நான் பேசணும்னு அவசியம் கிடையாது, தெரியுமில்ல? தூக்கி அடிச்சுதான் பாத்துக்கங்க, இங்க நிக்க வேண்டாம். ஆடாம பேசுங்க சார். ஆடாம தான் பேசுறேன். யாரா மேடைகளை ஆட்டுறதுங்க? நீங்க கம்முனுங்க. எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க அதுதான் நான் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அப்படின்னா இன்னைக்கு சாட்டர்டே. ஓகே, அப்ப நான் கிளம்பணும். டைம் 6 மணி ஆயிடுச்சா? நான் அதுக்குள்ளே போகணும். வேணாம், இது டிவில எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்காக நான் பேச மாட்டேன். எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். விசி ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் இருங்க மேடம். துமாரா நாம் யா ஹே? சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. சுகாசினின்றவங்க மணிரத்னம், அவங்க கூட இருக்காங்க. அவங்க பேர் தான் நீங்க. சுகாசினி அச்சு வரும், இவங்க பி சுபாசினி. மெரினா வந்து தியானம் பண்ணீங்கன்னா சரியாயிடும் சார். நான் மெரினா பீச்சுக்கு போறேன், வரட்டுமா? தியானம் பண்ணிட்டு அப்படியே போய் சபதம் போட்டுட்டு வந்துடுறேன். தேங்க்யூ, நன்றி. நல்லா செஞ்சுட்டாரு. தேங்க்யூ. வருங்கால பில்கேட்ஸ் ஆகவோ இல்ல டொனால்டு ட்ரம்பாக கூட இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி சர்வாதிகாரத்தனமாக இல்லாமல் பொதுவாக சாதாரணமா ஏதாச்சும் புரியல நான் பேசுறதா சொல்லுங்க. நீங்க இல்ல, அதான் நீங்க பேசினாலே புரியாதுன்னு தெரியுமே சார். புரிய கூடாதான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லன்னா வேற மாதிரி எழுந்து போயிருவாங்க இல்லையா? அதற்காக தான். இருந்தாலும் பரவாயில்ல. இந்த அழகான கல்லூரிக்கு என்னை அழைத்தமைக்காக அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. மூச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னைக்குமே இந்த ஃபங்க்ஷனுக்கு போய் நான் பழக்கமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டுமா? சொல்லாம போக மாட்டீங்க, சொல்லிட்டு போயிடுங்க. என்னைக்குமே நம்ம அதிகமா பேசக்கூடாது, நம்மளை பத்தி மத்தவங்க தான் நிறைய பேசணும். அதான் என்னோட பாலிசி. தெருக்க விடலாமா? ஆத்து இன்னைக்குமே அதிகமா பேச மாட்டாரு. அவரை பத்தி நம்ம தான் நிறைய பேசணும். யாருக்கிட்ட இல்லாத கேட்ட பழக என்கிட்ட ஒண்ணு இருக்குது. சொன்ன சொல்ல காப்பாத்துறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. என்னங்கண்ணா? அதான் இது எந்த நிகழ்ச்சிக்கும் நான் போக மாட்டேன். இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, அவங்களுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கேன். பொதுவா எனக்கும் சரி, என்னுடைய ரசிகர்களுக்கும் சரி, அடுத்தவர்களை வாழ வச்சுதான் பழகமே தவிர யாரும் ஏமாத்தி பழகம் இல்ல. ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், என்னைக்குமே நீங்க எல்லாருமே ஒரு இரும்பா இருக்காதீங்க. எந்த காந்தத்தையும் நம்மளால இழுக்க முடியாது. என்னைக்குமே ஒரு காந்தமா இருங்க, அப்பதான் எல்லா இரும்புமே நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். வரட்டுமா?
சிறப்பு, மிக சிறப்பு. தேங்க்ஸ்ங்கண்ணா. வந்துட்டேன்னு சொல்லு. நம்ம மீனாட்சி காலேஜுக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லு. கண்ணுங்களா, பொதுவா எந்த நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன், இன்னைக்கு வந்திருக்கேன் சொன்னா அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கு வாங்க சொன்னாங்க. இல்ல சார் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, தனுஷ் படத்துல வேற நடிக்கிறோம், அதனால வந்து டைம் இல்லை சொல்லி சொன்ன. இல்ல நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. டெபினட்டா ஒரே சொன்னேன். வந்து பார்க்கும் போது மீனாட்சி பேரை கேட்டாலே சும்மா அதிர்வு இல்ல. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பஞ்சர் ஓட்டாத டயரோ, மேக்கப் போடாத ஃபிகரோ, என்னைக்கு ரோட்ல நல்லா போனதா சரித்திரமா இல்லைக்கனா. நிறைய பசங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க நினைக்கிறேன். பாதிக்கப்பட்ட பசங்க தான் அதிகம். நீங்க எப்ப சார் அரசியலுக்கு வர போறீங்க? அரசியலுக்கு என்னோட அடுத்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது சொல்லு. தெரியலையே. அன்னைக்கு நான் திரும்பவும் இதே மாதிரி சொல்லுவேன். வந்து நல்ல நல்ல ஆட்சி, மக்களுக்கு என்னைக்கும் நல்ல ஆட்சியாளர்கள் வேணும். அது நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு. அதுக்கெல்லாம் தனியா வேற ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே, ரைட் சார். ரைட். தேங்க்யூ வெரி மச். மகிழ்ச்சி. தேங்க்யூ. அப்துல் கலாமும் ஜனகணமன் கட்சியா முடிய போகும்போது போகணும். ஓகே, ஆக்சுவலா வந்து ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டாப்ல. ஸோ அதனால சாப்பிடணும் இல்லையா, அதனால கிளம்பணும், கடை முடிவுல கிளம்பணும். அதனால வந்து அடுத்த வாட்டி வந்து நிறைய பேசும். ஓகே, இல்லை ஜாலியா இருக்கும். என்ன காதுமா, என்ன காதுமா, ஐயோ சின்ன வயசுல பாவ செம்மையா இருந்தா இப்ப என்ன இப்படி இருக்கிற? சார் சாரி சாரி பா, யார் சார் இது? தயவுசெய்து மேக்கப் போட்டுங்க, அப்பதான் பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. அப்படியே நில்லுங்க. சரி ஓகே, அது ஓகே பேபி. தேங்க்யூ தேங்க்யூ பேபி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜி, பாய்.